நாகினி மரம் கொடுத்த மந்திர பென்சில். பாக்கியம் வெங்கடேஷன் வயசான தம்பதிகள் மந்திரம் என்னும் கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். அவன்தான் ஜெகன். அவரு சிட்டில வாழ்றாரு. சிட்டில தான் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. முதல் பொண்ணு பேர் லக்கி, 2வது பொண்ணோட பேரு லவ்லி. அந்த 2 குழந்தைகளும் ரொம்ப மரியாதையான குழந்தைகள், ரொம்ப அழகான குழந்தைகளும் கூட. லக்கிக்கும் லவ்லிக்கும் சம்மர் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு எடுத்தாரு ஜெகன். அந்த விஷயத்த தன்னுடைய குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. லக்கி லவ்லி, நீங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக ரெடியா இருங்க. அங்க போயிட்டு தாத்தா பாட்டிக்கு தொல்லை கொடுக்க கூடாது. ரொம்ப சமத்தா உதவியா தாத்தா பாட்டிக்கு இருக்கணும். இதை கேட்ட அந்த குழந்தைகளும் சரின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னாரு ஜெகன். இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வெங்கடேசன் உடனே ஓடிப்போய் பூஜை அறையில் இருக்கிற தன்னுடைய மனைவி பாக்கியம் கிட்ட சொன்னாரு. நம்ம பேத்திங்க இங்க வரப்போறாங்க பாக்கியம். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீ செஞ்சு வைக்கணும். இதை கேட்ட பாக்கியத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அந்த குழந்தைகளுக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சு வச்சாங்க தாத்தாவும் பாட்டியும். அடுத்த நாள் லக்கியும் லவ்லியும் தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டியும் தாத்தாவும் அந்த குழந்தைகளை ரொம்ப சந்தோஷமா வரவேத்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஊட்டி விட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இதே போல 2 நாளும் லக்கியும் லவ்லியும் நல்லா சாப்பிட்டு விளையாடிட்டு ஜாலியா இருந்தாங்க. 3வது நாள் லவ்லி அவளோட அக்கா லக்கி கிட்ட சொன்னா, அக்கா, உனக்கு போர் அடிக்கலையா? எங்கேயாச்சும் போலாமா? தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு பார்த்து தாத்தா வேலை விஷயமா வெளியில போயிருந்தாரு. அதனால லக்கியும் லவ்லியும் தன்னுடைய பாட்டி கிட்ட போய், பாட்டி பாட்டி நாங்க வெளியில போயிட்டு வரட்டுமா? வீட்லயே இருந்தா எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னாங்க பாட்டி. நம்ம வீட்டு பின்னாடி இருக்க தோப்புக்குள்ள போங்க, அங்க ஜாலியா விளையாடலாம், ஆனா ரொம்ப உள்ள போகக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அங்க அனுப்புனாங்க. லக்கியம் லவ் யூ பால் எடுத்துட்டு விளையாட போனாங்க. அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பாலை தவறி ரொம்ப தூரம் விழுந்துருச்சு. லக்கி சொன்னா, லவ்லி அங்கெல்லாம் போகக்கூடாது, பாட்டி கிட்ட சொல்லி அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொன்னா. அதுக்கு லவ்லி, இல்லக்கா, இங்கதான் இருக்கும், போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ள போனாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தை பார்த்தாங்க. அது வினோதமா ஆடிட்டு இருந்தது. அதுக்கு கண்ணு வாய் 2மே இருந்துச்சு. அதை பார்த்து லக்கியம் லவ்லியும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. லக்கி கேட்டா, லவ்லி, உனக்கு இங்க இருக்கிற மரம் தெரியுதா? அதுக்கு கண்ணு வாய் இருக்கு. அது வினோதமா ஆடிட்டா இருக்கு. உனக்கு தெரியுதா? ஆமா ஆமா அக்கா, எனக்கும் தெரியுது. அந்த மரத்துக்கு ஏன் கண்ணு வாயெல்லாம் இருக்கு? மனுஷ மரமா? அப்போ திடீர்னு அந்த மரம் பேச ஆரம்பிச்சது. ஆஹா, உங்க கண்ணுக்கு நான் தெரியறனா? அப்போ என் சாப விமோசனம் கொடுக்க வந்த குழந்தைகள் நீங்க தான் இருப்பீங்க. நான் ஒரு நாகினி. நான் ரொம்ப அழகா இருப்பேன். என்னை எல்லாருமே ராணி போல நடத்துவாங்க. அதனாலேயே எனக்கு ரொம்ப திமிரா ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு முனிவர் எங்க இடத்துக்கு வந்தார். அந்த முனிவரிடம் நான் ரொம்ப திமிரா பேசினேன். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அமைதியாதான் இருந்தாரு. அந்த சிரிப்பு எனக்கு இன்னும் எரிச்சல துண்டுச்சு. அவர் எப்படியாச்சு காயப்படுத்தணும்னு நினைச்சேன். அதனால அவர் சாப்பிட்ட சாப்பாடுல முட்டைய கலந்துட்டேன். ஆனா அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால கோவப்பட்ட அவரு எனக்கு சாபம் கொடுத்தார். நான் மரமாக மாற வேண்டும் மற்றும் யார் கண்ணுக்கும் நான் தெரியமாட்டேன் என்றும் சாபம் அளித்தார். நான் அப்பவே என் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் முனிவர் சொன்னார், ஒரு முறை சாபம் கொடுத்துவிட்டால் அது என்னால் விடுவிக்க முடியாது. அப்போ எப்போதான் எனக்கு விமோசனம் கிடைக்கும்? முனிவரே சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு முனிவர் சொன்னார், நீ யார் கண்ணில் தெரிகிறாயோ அவர்கள்தான் உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார்கள். அவர்களிடம் இந்த 2 விடுகதைகளை கேள். அந்த விடுகதைக்கு யார் பதிலோ அவரிடம் போய் அவர் கொடுக்கும் பொருளை எடுத்துக்கொண்டு உன்மேல் பூச சொல். அதிலிருந்து நீ சாப விமோசனம் பெறுவாய் என்று முனிவர் சொன்னாரு. அதுக்கு நான், அப்படியா? அப்போ எனக்கு அந்த 2 விடுகதைய சொல்லுங்க முனிவரே என்றேன். இதோ சொல்கிறேன் கேள் என்றார் முனிவர். முதல் விடுகதை, கருப்பு நிறமுடையவன், கபடம் அதிகம் கொண்டவன், கூவி அழைத்தால் வந்திடுவான், கூட்டம் சேர்த்தும் வந்திடுவான், அவன் யார்? 2வது விடுகதை, தேனை சுமப்பவன் தேளாகவும் கொட்டுவான், அவன் யார்? முதல் விடுகதைக்கு எனக்கு பதில் தெரியும் அக்கா. 2வது விடுகதைக்கு எனக்கு பதில் தெரியும். அதனால நாகினி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு லக்கியும் லவ்லியும் அங்கிருந்து புறப்பட்டாங்க.
போற வழியில லவ்லி ஒரு இடத்துல நின்னு அக்கா முதல் விடுகதைக்கான பதில் இதோ, இந்த காகம்தான் அக்கா. கருப்பு நிறமுடையவன், கபடம் அதிகம் கொண்டவன், கூவி அழைத்தால் வந்திடுவான், கூட்டம் சேர்த்தும் வந்திடுவான். அவன் யார்? பதில் காகம். லக்கியும் லவ்லியும் அந்த காகம் கிட்ட போனாங்க. அப்போ அந்த காகம் பேசுச்சு. குழந்தைகளே, உங்களுக்காக தான் இத்தனை வருஷமா காத்திருக்கேன். இந்த தண்ணீர் குடத்தை எடுத்துட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட கொடுங்க. இதை கேட்ட லக்கியம் லவ்லியும் ரொம்ப சந்தோஷமா அந்த காகத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த தண்ணீர் குடத்தையும் எடுத்துட்டு போனாங்க. அப்படியே போகும் வழியில லக்கி சொன்னா, லவ்லி நில்லு. 2வது விடுகதைக்கு பதில் தேனி. தேனை சுமப்பவன் தேளாகவும் கொட்டுவான், அவன் யார்? பதில் தேனி. அருகில் இருந்த தேனி அவர்களை பார்த்ததும், இந்தா குழந்தைகளே, இதை எடுத்துக்கோங்க, இந்த தேனை எடுத்துட்டு போய் அந்த மரத்துக்கு பூசுங்கன்னு சொல்லுச்சு. லக்கியும் லவ்விலும் நன்றி தெரிவித்து அந்த தேனியையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. காகம் கொடுத்த தண்ணீர் குடத்தையும் தேனி கொடுத்த தேனியையும் எடுத்து அந்த மரத்துக்கு பூசினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரம் தன்னுடைய உண்மையான நாகினி உருவத்துக்கும் மாறுச்சு. இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த நாகினி லக்கிக்கும் லவ்லிக்கும் ஒரு மேஜிக் பென்சில் கொடுத்தா. லக்கி, லவ்லி, நீங்க பண்ண உதவிக்கு இதை விட பெரிய பரிசு நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா இப்போ இந்த மேஜிக் பென்சில் வச்சுக்கோங்க. நீங்க இதுல எது வேணும்னாலும் எழுதலாம், அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்பொழுதாவது உதவி தேவைப்பட்டால் 3 தடவை கூப்பிடுங்க. நாகினி, நாகினி, நாகினி. நான் உடனே உங்களுக்கு உதவி செய்ய அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நாகினியும் புறப்பட்டுச்சு. லக்கியும் லவ்லியும் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. லக்கியும் லவ்லியும் தாத்தா கிட்ட பாட்டி கிட்டையும் போய் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. ஆனா தாத்தா பாட்டி நம்பல. இருந்தாலும் பேத்திகள் கவலைப்படக்கூடாதுன்னு, அப்படியா சரிம்மா, இந்த பென்சில் பத்திரமா பார்த்துக்கோங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? லக்கியும் லவ்லியும் அந்த மேஜிக் பென்சில் வச்சு என்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, அதெல்லாம் பத்தி தெரிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.